வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 தேர்தல்ல ஜெயிச்சு இன்னைக்கு பெரும்பான்மையான இடங்கள நிரூபிச்சு, தமிழகத்தோட 13வது முதல்வரா இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து பதவி ஏத்திருக்காரு. இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்துல அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும், இல்ல தாவேகாவோட தொண்டர்களா இருக்கட்டும், எல்லோருக்குமே வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது சங்கீதா விஜய் மற்றும் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்தங்கள் யாருமே இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இடம்பெறாதது ஏன் அப்படிங்கிற விஷயம்தான். ஒரு பக்கம் வந்து சங்கீதாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவங்க முக்கியமான வேலைகளால் வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நிர்ணயிக்கப்படாத பதவியேற்பு நாள் அப்படிங்கிறதுனால தான் இருந்தது. இந்த இந்த இது ஒரு புறம் இருக்க, தமிழா பாண்டியன் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த அந்த இன்டர்வியூவில் சொன்ன முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயோட மனைவி மற்றும் மகள் இடம்பெறாதது இந்த பதவியேற்பு விழாவில் ஒரு பக்கம் வருத்தமாக இருந்திருந்தாலும், அவருடைய இந்த முக்கியமான நாட்கள், அதாவது ஓட் கவுண்ட் பண்ணின டேவாக இருக்கட்டும், இல்லை அவருடைய பதவியேற்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து முக்கியமான நாட்கள்லையும் விஜயோட முக்கியமான இந்த தருணங்களில் அவங்கள சுற்றி த்ரிஷா வந்து அப்பேர் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாவே போயிட்டுருக்கு. இது எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும், முதல் ரோவில் த்ரிஷா வந்து விஐபி சீட்டில் உட்காந்ததை பார்த்தா மற்ற தொண்டர்களுக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. சங்கீதா விஜய் இருக்க வேண்டிய இடத்துல த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும், த்ரிஷா வந்து விஜயோட நீண்ட கால தோழி அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா கருதப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணன மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆனால் சின்னம்மா, அதாவது அவங்க எப்படி நம்ம ஜெயலலிதா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி கடைசி வரைக்கும் வச்சுருந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை, அதாவது ஒரு மைல்டான டிக்டேட்டர்ஷிப்பை கொடுக்கறதுக்கு த்ரிஷாவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி த்ரிஷா சொல்கிறத விஜய் கேட்கறதுக்கு பெருமளவில் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பதவியேற்பு விழாவில் த்ரிஷா வந்து பங்கு பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களும் பதவியேற்பு விழாவில் பங்கு கொண்டது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ரசிகர்களுக்கு கையசைவு கொடுத்துட்டு அவருடைய அம்மாவான ஷோபா சந்திரசேகரை அணைச்சிட்டு தான் அவங்களுடைய இருக்கையில் போய் அமர்ந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சங்கீதா விஜய் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தொண்டர்களுக்கு மிகுந்த ஒரு மனவலியை கொடுக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ரொம்ப நாள், அதாவது நீண்ட நாள் மக்கள் வந்து தங்களுடைய முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதாவது மக்கள் வந்து திரு விஜயோட அந்த வெற்றியை தங்களுடைய வெற்றியா இன்னைக்கு ஆர்ப்பரிச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, அவருடைய மனைவி வந்து அவங்க கூட வாழணுங்கிறதான் பெருமாறியான ரசிகர்களோட அந்த விஷஸா இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது த்ரிஷா வந்து ஷோபா சந்திரசேகரா மீட் பண்ணினாலும், த்ரிஷா வந்த உடனே ஷோபா சந்திரசேகரோட ரியாக்ஷன் வந்து ரொம்பவும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய புது சிஎம்மை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.